முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவு இலா இன்பமான முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவு இலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவு இலாரும் பொங்கி முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவு இலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவு இலாரும் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு குறுகி உள்ளத்து எழு பெருவேகை ஓடும் என்பு குறுகி உள்ளத்து எழு பெருவேகை ஓடும் சேக்கிழார் செந்தமிழ் சங்கம் 8ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் 16ஆம் ஆண்டு தெய்வ சேக்கிழார் குரு விழா இன்றைய காலை 6 மணி முதல் தொடங்கி குரு சேகரான முத்தாய்ப்பான நிகழ்வாக சிறப்பு சொற்பொழிவு ஐயா 8வது விஞ்ஞானி சிவ முருகப்பன் அவர்கள் முன்னணி மண்ணை காட்ட தரத்தில் உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்விற்கு சித்தாந்த செம்மல் ஐயா கி சிவகுமார் அவர்கள் தலைமை நடத்தி கொடுக்க வேண்டுமாய் சேக்கிழார் செந்தமிழ் சங்கத்திற்கு அன்பாக கேள்வி கேட்டுள்ளோம். அதற்கு சங்கத்தினுடைய சேக்கிழார் செந்தமிழ் சங்கத்தின் சார்பாக சித்தாந்த செம்மல் திருவாரூர் ஆதின சைவ சித்தாந்த ஏற்பு பயிற்சி மையம் பேராசிரியர் கி சிவகுமார் அவர்களுக்கு நமது சங்கத்தினுடைய தலைவர்கள் பொன்னாடை கொடுத்து வந்திருப்பார்கள். சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வைத்து வைப்பார்கள். ஐயா வெங்கடேசன் அவர்கள் திருமுறை கழகம் கடந்த திருமுறை கழகத்தினுடைய தலைவர்களுக்கு ஐயா மன்னனையா அவர்கள் பொன்னாடைகளுக்கு பகிர்வார்கள். என்னாருடைய சிவனே போற்றி இப்பொழுது இந்த நிகழ்வுக்கு தலைமை கொண்டிருக்கின்ற
தலைவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். எல்லாருடைய சிவனையும் எல்லாருக்கும் தெரிவார். ஒரு இனிய நாள் கொண்டார். இறைவன் கொண்டதும் உள்ளத்து அடக்கம் என்று சொல்லுவார்கள். 12 திருமுறைகள் என்பவை, பசுவின் பால் போன்றவை, 14 சாத்திரங்கள் என்பவை, அந்த பாலிலிருந்து பெறப்பட்ட நெய் போன்றவை. ரெண்டும் மனத்துக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவை, உயிருக்கு குளிர்ச்சியை தரக்கூடியவை. ஈரப்பதத்தோடு இருந்து அது கிடைக்கும். அன்புங்கிறது இருந்தால் ஈர அன்பினர் யாரும் குறைவினார் என்று சொல்லி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டியவர் தெய்வத்தை அமைச்சராக இருந்தவர். முதல் 11 திருமுறைகளை பார்த்தீங்கன்னா இறைவனை பாடுவதாக இருக்கும். இந்த 12ஆம் திருமுறை முழுக்க இறைவன் அடியவர்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டான், வந்து அன்புரிந்தான், அடியவருடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று நமக்காக அமைந்தது. உதாரணமா அப்போது அடிகளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நல்ல தாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன். அந்த குழந்தையினுடைய அன்பு பாருங்க. அப்ப குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிற முறையாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எவ்வளவோ வாழ்வியல் செய்திகள்லாம் இருக்குது. அது நம்முடைய ஒரு பெரிய கொடுப்பனை ஐயா நெய்வேலியிலிருந்து வருகை இருந்திருக்கிறாங்க. சிவகணம் ஒருவப்பன் ஐயா அவர்கள். அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே நான் யூடியூப்ல பார்த்தவங்க தான் தெரிஞ்சிருக்கோம். நிறைய செய்திகள் அதை பார்த்து அறிவு போல எளிய நடையிலையும் எல்லாருக்கும் புரியும்படியா அதே நேரத்தில் ஆழமான கருத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். நம்முடைய பெரும்பேறு இந்த நன்னாளிலே இந்த ஆண்டு அவர் நமக்காக அன்பு பொழுது இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய சொற்பொழிவை கேட்க நாம் இப்போது விருப்பத்தோடு இருந்து கொள்ளக்கூடிய நிலையிலே பெரிய புராணத்தை ஒருக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் நாம் படிக்க வேண்டும். திருவாசகத்தை படிப்பது போல பெரிய புராணத்தை ஒரு நிலையெல்லாம் எழுதியிருக்காங்க. பெரிய ஆரம்பம் கூட அத்தனை பேர் இருக்காங்க. திரும்பிக்காய் இருக்காரு. அந்த வாழ்க்கை நிறைகளை எல்லாம் படித்து பார்த்தால் நம்ம எவ்வளவோ செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆக தொடர்ச்சி பரவுவார் எப்படியெல்லாம் அடியார்களை போற்றினார் என்று சொல்லி ஐயா அவர் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். நேரம் கருதி அடியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனையை சுலிந்த தங்கை தோய்ந்த திங்கள் தொல்கரனல் இதழே சரிந்த சென்னே சைவ வேடம் தாளினைந்து ஐப்புலனும் அழிந்த சிந்தை அந்த நாளாக்கு அறம் பொருள் இன்பம் வீடு மொழிந்த மாயார் முக்கன் ஆடி மேயரு முதுகுன்றே. அறம் பொருள் இன்பம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய முதுகுன்று பெருமானது கொண்டாட திருவடிகளை போட்டிருக்கிறது. சைவ நல்லெல்லாம் பரவி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமதாஸ் இரண்டாவதுடைய கொண்டாட திருவடிகளை போட்டிருக்கிறார். திருத்தொண்டினை விழித்துரைத்து நமக்கெல்லாம் உயிரை தர செய்திருக்கின்ற ஜெயசிலா பெருமானது திருவடிகளை போட்டிருக்கிறார். திருவதுகுன்றினுடைய சேக்கிலார் செந்தமிழ் சங்கத்தினுடைய தலைமை பொறுப்பாளர்களாகிய தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைத்து அடியார் மக்களுடைய திருவடிகளை போற்றி இங்கே தலைமையேற்றிருக்கின்ற சைவ சித்தாந்த பேராசிரியர் முனைவர் ஐயா அவர்களுடைய இந்த முதுகுன்றினுடைய அமைப்பாளர் பாலராஜ் அவர்களுடைய ஓசூர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க அடியார். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே எழுந்தல் இருக்கின்ற அடியார்கள் மக்கள் எல்லாருக்குமே கீழே சாணி கிடக்கும். ஆனா அது மேல வந்து நீங்களே பிடிச்சி வச்சுருவீங்க. கீழே இருக்கிறது சாணி, மேல வந்தா சாமி. கீழே கிடைக்கிறவங்கள மேல கொண்டாடுறது எதுனா திருத்தொண்டர். கீழே கிடைக்கிற சாமியா இருக்கிறவங்கள சாமியா மாத்து. ஆன்மாக்களை சிவமாக்குவதுதான் திருத்தொண்டர். நீங்க பார்த்துருக்கீங்க, தண்ணியோட எதை கிளம்பீங்க? தண்ணியோட எதை கிளம்பீங்க? யாரு பால் சொன்னது? நீங்க பால். நாங்கெல்லாம் பால தான் தண்ணி கலப்போம். நீங்கெல்லாம் தண்ணியில கலப்போம். பெரிய விஷயமா இருக்கு. ஆகவே பாலோட பாலை தான் கலக்கணும், தண்ணியோட தண்ணியை தான் கலக்கணும், பெட்ரோலோட பெட்ரோல் தான் கலக்கணும். மாட்டி கலப்பீங்கன்னா
போல சிவத்தோட சிவமற்ற கலக்கும். சிவத்தோட அதான் நீங்க படிச்சுக்கல திருவாசி. சிவமாக்கி என ஆண்ட அந்த ஆனந்தமணி ஒரு கேள்வி. முக்தி நெறியாய் வக்கி நெறியாய் என்று மழலைகள் பாடமான சித்தமலம் அருமைக்கு சிவம் ஆக்கி எனையான். அதற்கு எனக்கு சிவமாக்குவதுதான் திருத்தொண்டருடைய அவருடைய அறிவு. நாமும் சிவமானதான் இறைவனுடைய திருவடியை சேரும். இந்த 63 நாயன்மார்கள் என்ன செய்வார்கள், என்ன செய்தார்கள்? 2 கொள்கை. அன்பு, தான் கொண்ட கொள்கையில் மாறாது. நாமளும் கொள்கை வச்சிருப்போம். காலையில் எந்திரிச்சா சுகர் இவ்வளவுதான் சாப்பிடணும், மத்தியானம் இவ்வளவுதான் சாப்பிடணும், ராத்திரி இவ்வளவுதான் சாப்பிடணும், ஒரு சுகர் கொள்கையே வச்சிருக்கீங்க. டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க பார்த்து ஒரு விசேஷம், ரெண்டு ஜிலேபியை கூட கொடுத்து ஒரு மாடல் ஏற்பட்டா என்ன ஆயிடும்? சரியா கொள்கையில இருந்து என்ன ஆயிடும்? கைய கொள்கையில சூழ்நிலை மாறிச்சுன்னா கை. ஆனா அவர்கள் சூழ்நிலை மாறினாலும் அடியார்கள் மக்கள் கொண்ட கொள்கையில் என்ன பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு 2 விஷயம் தான், அன்பு, கொள்கை, தீர்த்தம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 63 நாயன்மார்கள் எந்த நாயன்மார் மிக மிக சிறந்த நாயன்மாருக்கு ஏதாவது கண்டுபிடிச்சு நீங்க ஒன்று சொல்லுங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? கண்டுபிடிச்சு இயற்பகை நாயனார் ஐயா சொல்றாரு. நீங்க கண்ணப்பர் ஐயா கண்ணப்பர் எப்படின்னா அவங்களுக்கு தான் பட்டிமன்றமே நடக்கும். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா ஓதுக்குள்ள சேரும். அதான் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எந்த நாயன்மாரும் அன்பு கொள்கையில உறுதியில்லை. அவர்களுக்குரிய சூழ்நிலை வேற வேற இருக்கக்கூடிய அன்புல இவருக்கு அதே ஆய்வுகள் தான் அதே செய்யும். அன்புல ஒரு கரும்பு இருக்கு, கரும்பை புளிஞ்சு எடுத்தா சாரா குடிக்கலாம், மண்டை வெள்ளமா சாப்பிடலாம், அச்சு வெள்ளமா சாப்பிடலாம், சாக்லேட்டா சாப்பிடலாம், அப்புறம் என்னென்னலாம் செய்யலாம். நீங்க சாப்பிட டெய்லி ஒரு சுகரா செய்யலாம். ஆனா அதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்னது? சுவை, இனிப்பு ஒன்றுதான் ஆதாரம். ஆனா அதுல 100 வகையான வகையில செய்ய முடியாது. அது போல ஐயாவுக்கு அன்பு ஒன்றுதான் நிலையாக இருக்கும். அதை பயன்படுத்தித்தான் ஒன்னே ஒண்ணு இது யாருடைய அப்படின்னு சொன்னா என்னுடைய எதுவுமே கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டிய அத்தனை பொருள் சிவபெருமானுக்கு நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது இருக்கா? நம்ம போகும்போது எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது இருக்கா? எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது இருக்கா? அதான் நம்மளுடைய ஏதாவது இருக்கா? எதுக்கு அப்படின்னு பாவம் நீ மட்டும்தான் நம்மளோட ஒரு ஐயா கிடையாது. அந்த பாவம் நீ சிவபெருமான் கொடுக்க கூடாது. சிவபெருமான் பாவம் நீ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்கவும் மாட்டாங்க. சிவபெருமான் கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட சொந்தமா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. அதை கொடுத்தா அவர் கொடுத்துருவாரு. இதெல்லாம் தள்ளுபடி பண்ணி பாவம் உனக்கு இல்லாததோ அதாவது உனக்கு வினை கிடையாது சாமி, உனக்கு இல்லாதது ஒரு வித்து மேல் வினையாம என் வினை ஒத்தது. என்னுடைய வினையை தள்ளுபடி பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோ, 0 ஆயிடுது. வினை 0 ஆயிடுச்சுன்னா நான் பண்ண மாதிரி ஆயிடுவேன். நீ மலர் நானும் நீன் மலர் எனக்கு என்ன செய்வார்? கணக்கில்லாத கோலம். நான் என்னென்ன கற்பனையிலே எண்ண முடியாத கோலம் எல்லாம் நீ ஒரு பாட்டு சொல்ற. சீலம் இன்றே நோர்கின்றே செவிவேயின்றி அறிவின்றி தோலின் பாவை போதாராய் சுழந்து விழுந்து மானும் காட்டி வழிகாட்டி பாடா உலக கோலம் காட்டி ஆதாரே கொடிய என்றோ கூறுவதே. கோலம் காட்டி ஆண்டார். 2 காட்டுறாரா? மாதம் காட்டுறாரா, மதியம் காட்டுறாரா? இந்த உலக மயக்கத்தையும் காட்டுறாரு. இந்த உலக மயக்கத்தையும் காட்டுறாரு. பின்னாடி அதுல இருந்து ஒரு வலியவும் காட்டுறாரு. ஒரு வலியவும் காட்டி எப்படி என்னை வந்து அடையும். அதான் அந்த வினைகளை தள்ளுபடி பண்ணி என்ன பண்றாரு?
அடிகளா கோலங்களை பாடினார்கள். ஆகவே அடியார்களே, திருத்தொண்டர் பாடம் என்ன சொல்லுதுன்னா, தொண்டின் அடிப்படையில் இறைவனை அடையலாம். ஆக அந்த தொண்டை மக்களுக்கு காட்டணும், அடியார்களுக்கு காட்டினாதான் அந்த தொண்டை பின்பற்றி நம்மை வந்து சேருவார்கள். தொண்டியுடைய சிறப்பை சொல்வதுதான் பெரிய புராசம். இந்த ஆன்மா சிவத்துக்கு சொந்தம். அதை சுத்தமாக வைத்திருந்து அதை ஆன்மாவை சிவத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இதுதான் அந்த 63 நாயன்மார்கள் அர்ப்பணிக்க விஷயம். இது ஆன்மா இறைவனுக்கு சொந்தம். அதை இருக்கும் வரை தூய்மையாக வைத்து இறைவனுக்கு அர்ப்பணிக்க அந்த உடம்ப பயன்படுத்தி. சரி, தொண்டு எப்படி எல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, தொண்டு எந்த வகையெல்லாம் செய்யலாம்? எந்த கரணங்களை கருவிகளை பயன்படுத்தி தொண்டு செய்யலாம்? இறைவனுக்கு எப்படி எல்லாம் தொண்டு செய்யலாம்? சும்மா பணி செய்யலாம், பூக்கண்டலாம், கையால பணி செய்யலாம். அப்புறம் புல்லு சக்கரை இதெல்லாம் என்னன்னா மெய்யால் செய்கின்ற தொண்டு, உடம்பால் செய்கின்ற. அவன் தொண்டு எது செய்யலாம்? உடம்பால். அப்புறம் வேற ஏதாவது செய்யலாம். உடம்புல எல்லா கருவிகளையும் பயன்படுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்யலாம். அப்புறம் என்ன செய்யலாம்? அதெல்லாம் மெய் உடம்போட செய்யக்கூடிய அத்தனை மட்டும் மெய்யால் தொண்டு. அப்புறம் மனசால பாட்டு ரெண்டே கேட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. பாட்டு பாடலாம். காலையில என்ன பண்றேன்? கொச்சையின் வாழ்வுகள் நாடிய பொருளே அப்படின்னாரு. அதாவது எங்க ஒரு புளிய கொட்டை, இந்த இடத்துல ஒரு கல்லு, ரெண்டையும் நான் என்ன பண்றேன்? புளிய கொட்டையே எந்திரிச்சு வானா சொல்லுமா? கல்லே எந்திரிச்சு வானா சொல்லுமா? ரெண்டையும் தொகுப்பு தட்ட ரெண்டையும் மலிக்குமா? எது மலிக்காது. ஆனா மழை கல்லையும் புளிய கொட்டையும் எடுத்து கொத்தியும் மழை மண்ணு சுற்றி போற மழை பெய்யும் நேரத்துல எதுக்கு உற்சாகம் ஏற்படும்? அது உயிர். கல்லு என்னதான் பண்ணாலும் அப்படி கல்லு போல கடந்தமா நம்ம கல்லா எதுக்கு புளிய கொட்ட மாதிரி கேவலம். அப்படி இருந்த நமக்கு இப்படி கருவி கரணங்க உடம்பெல்லாம் கொடுத்து நம்ம அறிவை வேலை செய்திருக்காரே அந்த சிவபெருமான். அவர் எவ்வளவு பெரிய அத மாணிக்க வாசல் எடுத்தவனே சொல்றாரு. பள்ளி எழுச்சியில எடுத்தவனே காலத்தாக்கால எடுத்து உட்கார்ந்து ஒரே கொத்தியன் வாழ்வுகள் ஆகிய பொருளே குழந்தை என் வாழ்க்கையே குழந்தை இல்லையா? நான் எப்படி நீங்க நினைக்கலாம், பெண்கள்லாம் நிறைய பேர் உட்காந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது சந்தோஷமா இருக்கீங்களா? அம்மா வயிற்றை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? பெண்கள் தானே நீ சொல்லுங்க, அம்மா வயிற்றுல இருக்கும் போது சந்தோஷமா இருக்கீங்களா? அம்மா வயிற்றை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஐயா உள்ள இருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வெளியே வந்து அப்ப திரும்ப வெளியே வந்தவனே உள்ள இருக்கும்போது சரி, நான் அவன் சொல்றேன். விளைக்கும் ஒரு மனிதானின் இருமயில் விளைக்கும் இருமதியும் ஒரு மயில் விளைக்கும் மனிதனில் விளைக்கும். அது உண்டானே என்ன பண்ணுமா? அது ஏதோ சாப்பிட பொருட்கள் சொல்லிட்டு உள்ள இருக்கிற அந்த ஜீரண கிருமி எல்லாம் என்ன பண்ணுமா? ஓடி வந்து ஜீரணம் பண்ண வருமா? அப்ப என்ன ஆகுது? அந்த கருது துடிக்குமா துடிக்காதா? அதுல இருந்து யாருமா பார்த்து ஒரு மணி தண்ணி கூட்டுல போவோம். வீட்டுக்காரர் கூட்டு போறாரு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறிக்கணும். அந்த குழந்தை துடிக்குமா துடிக்காது? வீட்டுக்காரமா சொல்லுவாங்க. வீட்டுக்காரமாவுக்கு அம்மா சொல்லுவாங்க, என்ன கூட்டாலும் வீட்டுக்காரர் கூட்டா பையன் போறாங்க, ஒருவருக்கு போறாங்க சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. மும்மதி தண்ணீர் அம்மதம் பிழைக்கும் அசைக்க வருமா? அதெல்லாம் உங்களுக்கு செய்ய கிடையாது. அப்ப என்ன நடக்குமா? நடக்க மாட்டாங்க. அந்த குழந்தை என்ன
வைப்பீங்க? 6 மாசத்துல வைப்பீங்களா, 3 மாசத்துல வைப்பீங்களா, 2 மாசத்துல வைப்பீங்களா, 1 மாசத்துல வைப்பீங்களா? 7வது மாசம் இல்லையா? உங்களுக்கு சேஃப்டியா 9வது மாசம் பாதுகாப்பா எனக்கு கன்ஃபார்ம். அது வரைக்கும் என்னது? நீங்க எல்லாம் டாக்டர் பாக்குற எப்படி குழந்தை அப்படி காலை நீட்டும் உடனே டீச் பார்ப்பீங்க, விளையாடுவீங்க. டாக்டரை பார்த்துட்டு நார்மல் வரும். ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி சொல்றீங்களா, எப்படா வெளியே ஒரு அந்த வயிற்றுக்குள் இருந்த கஷ்டம் வந்து இப்ப ஞாபகத்துக்கு வந்து வச்சுக்கோங்க. சாமி பெருமானுடைய பெருந்தவரை அழகு காவலுங்க. எப்படி பாடணும்? இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற அந்த செய்தி கொண்ட மரம். ஆகவே அதனாலதான் மாணிக்கவாசகர் போற்றி என் வாழ்வுதல் ஆகிய போகிறேன் என்ன சொல்றாரு? வாயால பாட ஐயா சொன்னார். வாயால பாடுவது மூலமாக தொண்டு செய்யலாம், மெய்யால் தொண்டு செய்யலாம். அப்புறம் இன்னொரு நாளை தொண்டு செய்யலாம். இன்னொரு நாளை செய்யலாம், மெய்யால் மொழியால் தொண்டு செய்யலாம். இன்னொன்று எளிமையா சொல்லிட்டேன். மெய் மொழி அடுத்து பாக்கி இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? மனம் மொழி மெய்களால் முத்தகங்களால் தொண்டு செய்யலாம். மனத்துல எவ்வளவு தொண்டு செய்யலாம்? எதுல இந்த 3ல அதிகமான தொண்டு எதுல செய்யலாம்? உடம்பால் அதிகமான தொண்டு செய்யலாமா, மொழியால் அதிகமான தொண்டு செய்யலாமா, மனசால் அதிக தொண்டு செய்யலாமா? இல்ல எப்ப பார்த்தாலும் இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா, பின்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லி பாக்குறாங்க மனசா எப்ப பார்த்தாலும் ஐயா வேற ஒன்னே சொல்றாரு சொல்லி பாப்போம், விட்டாம சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாப்போம் மனசால் அழைக்கிறாரு. நீங்க யாராவது சொல்லுங்க. மனசால் வந்து அதிகமா செய்யலாம், நீங்க உடம்பால் கொண்டு செய்யலாம். ஏன்னா உடம்பால நீங்க செய்யறது புரிஞ்சு செஞ்சாலும் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அன்னோட்டை செய்யுது. என்ன ஆயிடும்? வீட்டுக்குள்ள தடவும், மூக்குல தடவும், எல்லா தடவும் உட்காந்து உடம்பு உங்க கட்டுப்பாடு இல்லை. 8 மணி நேரம் நீங்க உட்கார சொல்ல உங்களால உட்கார முடியுமா? அதே சாதிங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்படி இருக்கிற நீங்க அப்புறம் திரும்பி உற்சாகமா சாப்பிடாம டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் எத்தனை கோடி வேணாலும் நான் செலவு பண்ண தயாரா இருக்கேன். என்னப்பா இந்த நோயை மட்டும் கேட்டுருக்காங்க. என்ன சொல்லிப்பா? காலையில 9 மணி ஆனா பசிட்டாங்க. சரி சாப்பிட்டவங்க 1 மணி ஆனா பசிட்டாங்க. திரும்பியும் சரி மத்தியானம் சாப்பிட்டா ராத்திரியும் பசிட்டாங்க. போக முடியுமா? கோடி கோடி பண்ணாலும் போக முடியாது. பாடுவார் பசி தீர்ப்பார். பாடுனா பசி போயிட்டார். ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பாடுனாங்க, பசி போகலையா? கரெக்டா 1 மணி நேரத்துல வந்து நிச்சயா தெரியுமா? கரெக்டா பாடுனா அப்படின்னா என்னன்னா, பாடி எப்ப பசி போகும்னா இந்த ஜென்மத்துல இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் பசி இருக்கும். உடம்பு போயிடுச்சுன்னா நிரந்தரமா உடம்பு போயிடுச்சுன்னா என்ன பசிமா? நிரந்தரமா உடம்பு போய் பசிக்காத உடம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தம் மட்டும்தான் பசி போகும். அப்ப பாடுகின்றவர் பசி போகுதுன்னா நீங்க எங்க போய் உட்கார வைக்கிறாரு அர்த்தம்? பாடுகின்றவர் பசி போகுதுன்னா இனிமே உங்களுக்கு உடம்பு தான் பசிக்கும். பாடுவார் பசி தீர்ப்பார், பரவுவார் பிணினா பிறவி பிணி. இதெல்லாம் போகுவாய். ஆகவே மனம் மொழி மெய்களால் ஒன்று செய்யும். அத உடம்பால கொஞ்சம் தொண்டு செய்யலாம், மொழியால கொஞ்சம் கூடுதலா தொண்டு செய்யலாம். பாட்டு பாடு அதை விட கூடுதலான தொண்டு எது செய்யலாம்? அது முக்கரணங்களால் தொண்டு செய்யலாம். ஒரு நாள் இந்த நேர்காலத்துல பாசுபதம் வாங்குறதுக்காக இவரை கூட்டிட்டு போறாரு. யார? அர்ஜுனன் 20 நாள் கூட்டி கிருஷ்ணன் கூட்டி போறாரு. வந்துச்சு சீக்கிரம் உடனே நான் தவறு போறேன். நீங்க இன்னைக்கு தமிழ் இருந்து என்னைக்கு பாசுபதம் வாங்குறது வாங்க ரெக்கமெண்ட் பண்ணி பெருமாட்ட பாசுபதம் வாங்கி கூட்டு போறாரு. கையில அந்த ஒரு காட்சி. மூட்டை மூட்டையா பூதகணம் வந்து பூவாளிட்டு வந்து கொட்டி இழைச்சி போச்சு. அநேகமா இந்த அர்ஜுனனுக்கு என்ன நடந்து வந்துச்சுன்னா, நம்ம டெய்லி பெருமான் போடுறதுதான் அள்ளிட்டு வர்றான் இந்த பூதகணம் தான்.
அவசரப்படாத அர்ஜுனா, கேட்டுருவோம் அப்படின்னு யார் சொல்றாரு? கிருஷ்ணன் கேட்கிறாரு. உதாரணத்தை சொல்லி யாரோ பீம மகாராஜாவா, அவரு போட்ட பூனா பீமன் எப்படா பூவோம், எப்ப பார்த்தாலும் குடிக்கிட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்கான், அவன் எப்படா இந்த பூவம் பண்ணுவான் அப்படின்னு அவருக்கு ஒரு குழப்பம். அடுத்து ஒரு கூடையில சொன்னாங்க அவன் பூவா, ஒரே ஒரு குட்டி பூவை கணக்கிட்டு வந்து பொசுன்னு போச்சு. இது யாரா இருக்கு கேட்டுவோம் அப்படின்னு கேட்டாரு. யாரும் அர்ஜுனனா அவன் போட்டதை டோப்புன்னு போட்டுட்டான். நம்ம போட்டதை இப்படி போட்டு போறோம், நீங்க எப்படா இவ்வளவு பூ போட்டான்னு போய் கேட்டுவோம்னு வந்து கேட்டான். நான் எப்ப காலையில படுத்துல ஆசை போனேன், மருந்து செடி கொடி போவோம், நிறைய நல்ல பழம்லாம் இருக்கும், இதெல்லாம் திருமண கற்பழிச்சா எப்படி இருக்கும் அப்ப 20 ரூபாய் பணம் மனசுல அர்ப்பணிச்சா 200 டன் அர்ப்பணிக்கலாம். ஆக முக்கரங்களால் தொண்டு செய்தவர்களை தான் 63 நாயன்மார்கள். மனசால யாரு? வாயிலாக மனதால் கொண்டு செய்தவர், சின்ற ஒரு பூசெல்லாம் மனதால் கொண்டு செய்வர், ஞான சம்பந்தம்லாம் வாயால் கொண்டு செய்தவர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திருக்குறிப்பு கொண்ட மெய்யால் கொண்டு செய்தவர். மனம் வழி மெய் முக்கரணங்களால் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டுனா நீங்க கூட்டுறது மட்டும் உடம்பால் இல்லை, முக்கரணங்களால் தொண்டு செய்ய. இதுதான் சாத்திரம் சொல்லுது. சரியை கிரியை யோகம், இந்த மூன்றையும் தவம் என்று சாத்திரம் சொல்லுது. இந்த தவத்தினுடைய பயன் என்னன்னா ஞானம். ஞானம் கிடைக்கப்பட்டால் இறைவன் திருவடி செல்லும். ஞானமே என்னன்னு கிடையாது. ஞானம் என்ன தெரியுமா? இது என்ன? இது என்ன? தனிபாட்டி. ஐயா சரி, தனிபாட்டி. அப்புறம் மாறக்கூடாது. அப்புறம் இது ஏன் தண்ணி பாட்டி எப்படி சொல்றீங்க? என்னால பார்த்து சொல்றீங்க? கண்ணால பார்த்து. நீங்க கண்ணால பார்த்து தண்ணி பாட்டி சொல்றீங்க. நீங்க ஏன் கண்ணால பார்த்தா தண்ணி பாட்டி? அப்புறம் தான் வாபஸ். அதாவது இப்ப ராத்திரி 10 மணி, அமாவாசை இருக்கு, கரண்ட் கட்டி, ஜெனரேட்டர் டீசல் இல்லை, நான் கேட்கிறேன் முதல்ல என்னன்னு தெரிவிச்ச வரீங்களா? அப்ப சொல்றேன், சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்களா இல்லையா? அப்ப உண்மையிலேயே ஏதாவது பாத்தீங்க, கண்ணால பாத்தீங்களா? ஆனா இத்தனை நாள் நீங்க என்ன சச்சையா சச்சையா என் 2 கண்ணாலும் பாத்தீங்கன்னா அடிச்சா புரியுதா இல்லையா? ஆனா எல்லாம் பொய்யத்தான் சொல்றீங்க. அப்ப என்னது பாட்டுன்றது எதாவது அதான் மாணிக்க வாசிக்கிறோம். பொய்யில் புரண்டு உழலாதே, பொய்யில் புரண்டு உழலாதே, பொய்விட்டு உடையான் கடல்புகே, பொய்விட்டு உடையான் கடல்புகே. அப்ப கண்ணுக்கும் அறிவுக்கும் எட்டிய அத்தனை பொய்யதான இதுதான் ஞானம். இது பொய் பொருளை உணர்ந்து தள்ளிவிட்டு மெய்ப்பொருளை உணர்ந்ததான் ஞானம். மெய்ப்பொருளை உணர்ந்துதான் மெய்ப்பொருள் நாயனார் அவர் கண்ட மெய்ப்பொருள் என்ன? ஏன் அவருக்கு மெய்ப்பொருள் நாயனார் ஒரு பேர் வந்தது? என்னாச்சு? மெய்ப்பொருள் கண்ணுக்கும் அறிவுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த உலகத்துல ஒரே ஒரு மெய்ப்பொருள் கண்ணுக்கு தெரியற மாதிரி ஒரு மெய்ப்பொருள். பாக்கி எல்லாம் மெய்ப்பொருள் கண்ணுக்கு தெரியற மாதிரி. ஆனா அது பக்கத்துல நம்ம போகவே மாட்டோம். நம்ம போவோம், பெரும்பாலும் போக மாட்டோம். கண்ணுக்கு தெரியற ஒரு மெய்ப்பொருள் இருக்கு உலகத்துல, ஆனா தெரியவே தெரியாது மற்றவங்களுக்கு. கண்ணுக்கு தெரிகின்ற மெய்ப்பொருள் இறைவன் வந்தா அந்த வரையாக தான் பார்க்கலாம், அறுதல் வரையாக தான் பார்க்கலாம். வலிக்கு வழியை காட்ட முடியுமோ? உணரலாம் அறுதல் வரையாக தான் கண்ணால் காட்சி அறையால் பார்த்துட்டேன். ஆனா காட்சி அறையால் பார்க்கின்ற ஒரு பொருள் உண்டு, ஒரு பொருள் உண்டு. என்ன பொருள் அது? என்ன பொருள்? என்ன பொருள்? மெய்ப்பொருளை உணர்ந்தார் யாரு? கண்ணு. ஆனா நம்ம யாராவது மெய்ப்பொருள் ஐயா
இதை போய் கொண்டுடுவோம். ஆனா இது அழிஞ்சு போயிடும். வருமா படாதா எல்லாம். ஆனா சாம்பலை ஒரு நாள் அழிக்க முடியுமா? ஏன்னா நெருப்பு எவ்வளவு ஹீட்டெல்லாம் தரமா தண்ணியில கரையுமா? அதை கண்டவர் தான் சமயம் உண்மையே தெரியல ஒரு வழி காட்டி காட்டிடுவோம். அமைச்சாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது சாமி, எல்லாம் வேகமா இருக்கு, எல்லாரையும் ஆபிஷேகம் சொல்றது. சரி கோயிலுக்கு போ, அதெல்லாம் தூரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில திருநீர் பூசல் அதெல்லாம் கிண்டல் பண்றாங்க சாமி பட்டை. அதனால சரி சரி கடைசியா உடனே சொல்றேன், திருநீர் பூசலை கூட பார்த்துட்டு போ. மணிக்கு வாசு காலத்திலே திருநீர் பூசலவன கிண்டல் பண்ணிக்கலாம். அப்படியே பாடிருக்காரு, பூசப்பட்டே நீ அடியாறு முதல்வரால் உன் அடியாறு பேசப்பட்டே என் அடியாறு முதல்வரால் உன் அடியாறு கேட்கப்பட்டேன். சரி எங்கடா போய் பாக்குறது அப்படின்னு திருநீர் பூசலவன கேட்கறது பார்த்தாரு. சரி காலையில ஒரு புயமா இருந்தான், டெய்லி வந்து கேட்டாவது ஒரு புயமா இருக்கான். அது நல்லா டெய்லி அவன் பார்த்த உடனே இருந்தான். சரி டெய்லி இதை மட்டும் பார்த்துட்டு போவான், நம்ம எவ்வளவு பாட்டேன் சொல்ல மாட்டான். டெய்லி பார்த்துட்டு 6 மாசமா போய் கொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் அவன் 6 மாசமா செஞ்சு செஞ்சமே நீங்க எப்படியாவது நம்ம பார்த்தே அவன் எங்க அக்கம் பக்கம் விசாரிக்கிறான். மண் அடிக்க மழை அடிவாரு போயிருப்பான். மழை அடிவாரத்துக்கு மண் அடிக்க போய் பார்க்கலான்னு போனான். இவங்க மழை அடிவாரத்துல மண் தோண்டி அப்படியே பக்கத்துல ஒரு 100 வீட்டுல இருக்கிறவங்கள போய் பார்க்கறான். பார்த்தவனே திருநீர் பூசி இருந்து பழக்கப்பட தெரியும். நான் பார்த்துட்டேன். அவன் அப்பதான் ஒரு சத்தம் கேட்டு தொடர்ந்து பார்த்தா அதுல ஒரு புக்காசு. நீயும் பார்த்துட்டியா நான் என்ன பாதி கொடுத்துறேன், நான் என்ன பாதி கொடுத்துறேன் வெயில சொல்லாரு. திருநீரை பூசினவனுக்கே பாதி பலன், மனுஷனை பார்த்ததுக்கே பாதி பலன்னா பூசினவனுக்கு அப்படி அறிந்தவர் மெய்ப்பொருளை அறிந்தவர் தான் திருநீருக்காக அவனுக்கு ஒரு எழுதியிருப்பான். நன்மையா கேட்பான், நல்லவனா கேட்டான் இருக்கா. எல்லாத்திலையும் ஒண்ணு சிவம்னா ஆணவம். நீ எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் உண்டா இல்லையா? அவளுக்கு ஒரு ஆப்போசிட் உண்டா தெரியும், கதையெல்லாம் தெரியும். அதுல இருக்க சூழ்ச்சி மொத்தநாதன் தான். அவன் சொல்றதுக்கு வேற வழியே இல்லை. அவனுடைய வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், குடும்பம் பிள்ளை எப்படி எல்லாரும் பார்ப்போம். அவனுக்கு சாம்பல் தான் இது சாம்பலா ஆமையா அந்த துணியின் மேல அவர் அவ்வளவு எடுத்தான் பூசினா உள்ள வச்சான் முத்துவாக வச்சான். பெரிய மாதவ வேடம் போட்டு மாதவம் அதான் கொய்தவ வேடம் போட்டு வீதவ வேடம் கொண்டு வந்தான். அது வந்து உள்ள திருநீர் பூசல் மட்டும் எந்த தடையும் கிடையாது. அரண்மனையில கிட்டின்னு எல்லாம் கத்திய விளக்க உள்ள வந்துட்டான். கரெக்டா அந்த புறத்துக்கு வந்தா ஒரு காவல் சாமி அம்மையாரு உள்ள இருக்கிறாங்க, அகாமராயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த சட்டம் யாருக்கு இருக்கு? மன்னருக்கு ஒரு திருநீர் பூசல் அடியாரை தடுத்து நிறுத்தலாமா? எந்த சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியும் எத்தனை ஆவணம் இருக்கு. சிவாகமம் எத்தனை ஆவணம்? 20 தெரியும் ஐயா. 22 சிவாகமம் தான் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. எனக்கு எவ்வளவு ஒரு ஆவணம் இருக்கு. 29வது சிவாகமம் எப்படி பண்றாங்க அப்படியா? ஆனந்தம் அதை உங்க கையாலே உங்க கையிலேயே கொடுக்கணும், உங்க திருநோக்கு காட்டணும் அப்படின்னு நான் சொல்றது. ரொம்ப சந்தோஷம் அனுப்பிச்சாரு. சரி அதை கொடுக்குறேன். ஆனா அம்மையாரு ஏன்னா உள்ள போயிட்ட உள்ள அம்மையாரு வெளியில போயிட்டார். குளிப்பறிஞ்சு வெளியில போறார். கீழே குடிஞ்சு வணங்கினார். நினைத்ததை முடித்தார். சேர்க்கிறார் மட்டும் குத்தினா செத்தான் போனான் வந்தானா சொல்லவே நினைத்ததை அவர் சொல்றோட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நினைத்ததை முடித்தார். அந்த பார்த்தார், ஓடி வந்தார்.
நம்மளால தானே வருவோம். வெட்டுறாம தவறு என்ன தெரியுமோ? சொந்தக்காரையா? எனக்கு சொந்தக்காரை, திருநீருக்கு சொந்தக்காரை, சிவபெருமான் சொந்தக்காரனா? இந்த பாட்டுல கூட சொல்லுவார், சுந்தர பாட்டுல என்ன சொல்றாரு? அதனாலதான் இவ்வளவு தடபடலா கைலாயத்தில் சொல்லிட்டு என்னை பத்தி தெரிஞ்ச உனக்கே இவ்வளவு கோபம் வருது. அரசியல் ஆயிரத்தாருக்கு எவ்வளவு கோபம்? அரசியல் ஆயிரத்தாருன்னா மினிஸ்டர்ஸ், காவலாளி, அழிவுக்கு காவலாளர்களுக்கு எவ்வளவு கோபம்? அதனால எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறா, ஊர் எல்லைகளுக்கு போய் கேட்டவங்கெல்லாம் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் இங்க போய் நான் நீ வந்து போயிட்டு வந்து நின்று என்ன அடி வணங்கி நின்று யார் செய்தவன் வேடம் கொண்டு வந்தானே அவனை பார்த்துட்டாங்க. சென்று அடி வணங்கி நின்று செய்தவன் வேகம் கொண்டு வென்றவன் தன்னை விட்டவன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்த வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவரும் கருணை கூர்ந்தார். ஐயன் எனக்கு செய்தது யார் செய்த வல்லார்? ஐயன்ற வார்த்தையை கூடாது. ஐயன்னா யாரு? ஐயனா யாரு? தெரிஞ்சாரு என்னவா தெரிஞ்சாரு? சிவபெருமான். ஐயன் எனக்கு செய்து இந்த சாக போற நேரத்துல செய்த உதவி நிச்சயமா சிவபெருமான் செய்ய போகிறார். ஐயன் எனக்கு செய்ததை யார் செய்ய வந்தா என்று இவன் கீழே பட்டுட்டார். நின்றவன் தன்னை நோக்கி நிறைவரும் கருணை கொண்டார். வா இன்னும் ஒரே ஒரு உதவி செஞ்சிடப்பா, இன்னும் ஒரே ஒரு உதவி செஞ்சிடப்பா. கூப்பிடுது அரசியல் ஆயிரத்தாறு அறிவுறு ஆசிரம் ஒரே ஒரு ஆரம்பிச்சுட்டு அரசியல் ஆயத்தாக்கும் அறிவுறும் காதலாக்கும் விரைய செய்ய தன்னை விழப்புவாடினாலே பதவிய திருநீற்று அன்பு மாற காத்து வீழ்வீர் என்று உலவளரும் பூக்கள் சிந்தை செய்தார். அப்பா எது உலகத்தில் எது நடந்தாலும் மெய்ப்பொருளாகிய திருநீற்றினுடைய அன்பை பாதுகாத்து எல்லா மினிஸ்டரையும் பார்த்து, எல்லா காவலர்களையும் பார்த்து, எல்லா மக்களையும் பார்த்து இந்த துண்டமற்ற குற்றாலியை பூங்குழல் சிந்தை செய்தார். தில்லை மண்ணில் ஆடுகின்ற பூங்குழல் சிந்தை செய்தார். நடராஜ பெருமாளை சிந்தை செய்தார். தொண்டை செய்தார். இப்படி அவரால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டை அடிப்படையாக. இன்னொரு விஷயம், ஐயன் அங்க நின்று போய் என்னவா தெரிஞ்சார் அவருக்கு? ஐயனா தெரிஞ்சார். அப்போ அங்க அடியார் எப்படி தெரிஞ்சார் அவருக்கு? அடியார் எப்படி தெரிஞ்சாரு? சிவம். இன்னொரு புராணத்துல சிவம் ஈக்குவல் அடியார் அப்படின்னு காட்டுறாரு. ஒவ்வொரு புராணத்திலையும் நமக்கு ஒரு செய்தி சொல்றாரு. சிவம் ஈக்குவல் அடியார். அமர்நீதி நாயனார் ஒரு புராணம். அமர்நீதி நாயனார் புராணம் என்னன்னு தெரியுமா? அவரு ஒற்றாலே ஒவ்வொருத்தருக்கும் தினசரி ஒன்று கொடுத்து தொண்டு சேர்த்து அவருக்கு டெய்லியும் அவரால் முடிந்த தொண்டு ஒற்றாலே தான் கோபம் கொடுக்கிறது. சிவபெருமான் பார்க்கிறாரு, இந்த தொண்டை உலகத்துக்கு காட்ட நன்மையை காட்ட. இந்த தொண்டை என்ன பண்ணா உலகத்திற்கு காட்டி எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் நம்ம சிலைகளை போட்டு மாத்திரை போடுற மாதிரி மாறாம நம்ம எப்படி முறைப்பாக எதிர்த்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்பதை நம்ம அப்படி அந்த கோவணத்தை என்ன பண்றாரு? 2 கோவணம் கொண்டு வர்றாரு. ஒண்ணு கொண்டு பத்திரமா வச்சுப்பா. எப்படி இவர் தான் கொடுப்பாரு. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஒரு மலையை கூட்டிப்பாரு.
கொடுத்துட்டு பத்திரமா வச்சிருந்தாரு. 3 வாட்டி சொல்லிட்டு போறாரு. சரி இவ்வளவு சொல்லிட்டு போறாரு, நம்ம பத்திரமா பீரோல வச்சு மூடி சாவியே வச்சுக்கிட்டாரு, இடுப்புலயே வச்சுக்கிட்டாரு. வந்து கேட்கிறாரு, இருக்கணும்னா சாவி இங்கே தான் திறந்த காமிச்சார். சிவபெருமான் விளையாட ஆரம்பிச்சிட்டார், சோதனை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன் சோதனை செய்ய? சிவபெருமானுக்கு இவர் நல்லவரா கெட்டவரான சோதனை செய்துதான் பார்க்க வேண்டுமா? ஒரு அடியார் நல்லவரா கெட்டவரான சிவபெருமான் சோதனை செய்துதான் பார்க்க வேண்டுமா? அவருக்கே தெரியுமா இல்லையா? அப்புறம் என்ன பண்றாரு? தம்பி இந்த பக்கம் வந்து, தம்பி இந்த பக்கம் வந்து, தம்பி இப்படி வந்து சோதனை செய்துதான் பார்க்க வேண்டுமா? சோதனை செய்ய உலகத்திற்கு அவருடைய தொண்டினை சோதனை செய்யலாம். உங்களுக்கு எல்லாம் சோதனை செய்யறதா இல்லையா? உங்களுக்கு எல்லாம் சிவபெருமான் சோதனை செய்யறதா இல்லையா? செய்யறதே இல்லையா? பக்கத்திலே நமக்கெல்லாம் நிறைய அதிகாரி சோதனை வருதா இல்லையா? வருதா இல்லையா? வருதா இல்லையா? சோதனை வருது. வரவெல்லாம் எப்படிப்பட்டவரெல்லாம் ஜாலியா எழுதிக்காரு. நம்ம எங்கேயாரம் பார்த்தாலும் சிவபெருமான் தனியா கூட, ஆனா நம்மள பார்த்து கரெக்டா கொடுக்கிறாங்க. இல்லையா? பட்டு துணி வச்சுக்கிட்டு பட்டு சேவை வீட்டுல வச்சுக்கிட்டீங்களா? பெண்கள்லாம் நிச்சயம் வச்சிருக்கீங்க. அப்படி கேட்கறது நடக்கும். 2 விஷயம் வச்சிருக்கீங்க. பட்டு சேலாத்துல ஒண்ணு முக்கியமா வச்சிருக்கீங்களா? அப்படி பட்டு சேலைய நீங்க ஒரு கல்யாணம் அப்படியே அப்படியே டீ கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, வாங்குவோமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. அப்படியே வாங்கிட்டாங்க இல்லை எப்படி குடிப்பீங்களா? எப்படியோ வீட்டுக்காரனை போட்டு எப்படியோ வாங்கியாச்சு. வீட்டு வாங்குறது கஷ்டம் வந்து எப்படி கவனமா இருக்கீங்க. அப்ப பார்த்து உங்க வீட்டுல ஓடி இருந்து 3 வயசுல பின்னாடி இருந்து வந்து அம்மா அப்படின்னு ஒரு போது என்ன ஆகும்? என்ன ஆயிடும்? நல்ல வேலை அவங்க ஏதோ சுதாரிச்சதுனால அந்த முனையில முடிச்சு துணி உட்காந்து வாஷ் பேசிக்கல. உடனே கழுவிக்கலாம் மாட்டிக்கலாம். உடனே போய் அலசி கிளசி அதே ஒரு இடம் போட்டு கொள்ளாடி அப்படியே எல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா கல்யாணமே முடிஞ்சு சாப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு வழியா செட்டில் ஆயிடுச்சு. அப்பயும் மனசு திருப்தி இருக்காது. அதே உங்க வீட்டுல இந்த பிடி வச்சுட்டீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த பிடி துணிங்க அந்த கொஞ்சம் ஒரு காப்பில் உடனே ஓடி போய் அலசி அப்படி பேன்ல காட்டி காய போட்டு அப்புறம் தான் மறுபடியும் அப்படின்னா அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க. நாளைக்கு பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த நாள் பார்ப்போம், தூக்கி கூட போட்டுருவோம். இதுதான் என்னோட. இப்ப நீங்க சிவபெருமானுக்கு பட்டுக்குடியா அந்த கந்தக்குடியா? பட்டுக்குடியா உடனடி நடவடிக்கை எடுத்து இப்பொழுதே சரி பண்ணி உங்களை எங்க கொண்டு போயிடுவாரு. அவர் அந்த வினையை உடனே பண்ணிடுவார். கந்த துணியா இருந்தா என்ன பண்ணுவாரு? ஏசியில கொடி ஆகும் அடிச்சு செய்யும் வச்சிருக்கேன், வச்சு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன், அதுக்கு அடுத்த செய்யும் வச்சிருக்கேன், அதை விட பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். பரவாயில்ல மாட்டாரா? இப்ப நீங்க கரெக்டா சொல்லுவா, நீங்க பட்டு துணியா சிவபெருமானுக்கு கந்தல் துணியா? இனிமே அவன் நல்லா இருக்கலாம், நான் நல்லா இருக்கீங்களா? குடும்பம் வர்றது குடும்பம் வந்துட்டா சிவபெருமான் பக்கத்துல வந்துட்டாரு. பாரியாட்டாரு ஒரு நாள் துணை வந்து ஒரு படத்துல சொல்றாரு, தம்பி ஒருத்த வரா திருநீரை பூசுட்டா சொல்றா, பூசாதே பூசாதே திருநீரை பூசாத, பேசாதே பேசாதே ஒரு மாதிரி பேசாது. எல்லாரும் என்ன செய்வாங்க? வாரியார் கூடத்துல ஒருத்தர் சொன்னா என்ன செய்வாங்க? நல்லா பொதுக்கி நல்லா வெளில கிடைப்பாங்க. இல்லையா? ஆனா வாரியார் கூப்பிடுறா, கூண்டு 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 கூண்டுறாரு. என்ன நடந்தது? 2 வருஷமா அந்த முருகப்பெருமான் அவருக்கு வச்சுட்டாங்க. நீ வாரியாக கண்ணில் என்ன சாமியா எனக்கு திருப்பப்பட்ட 30 வருஷமா நான் சோதனை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு எந்த சோதனையும் கொடுக்கல சிவபெருமான். ஆனா
2 வருஷமா தொண்டு செய்த உனக்கு உடனே சோதனை கொடுத்துட்டானா அப்பனா ஒரு பக்கத்திலே சிவபெருமான் வந்துட்டாயா நடக்க போறத பாருங்க. அவர்தான் என்ன ஆனாரு, பெரிய கோயிலே கட்டாரு மரமே. எவ்வளவு பெரிய. அப்ப சிவபெருமான் ஒரு நாள் கேட்பான், ஒரு பையன் வந்து எதுக்கு இனி இருக்குதேன்னு கேட்பான். எதுக்கு இனி இருக்க கேட்க மாட்டான். உங்களால எந்த பயன் இல்லையே முடிவு பண்ணிட்டா என்ன கேட்பான், எதுக்கு இனி இருக்கு முடிவு பையன் ஆட்ட பையன் அன்பு பையன் இப்படி கேட்டாலே வருத்தப்படக்கூடாது. சிவபெருமான் மதத்துல வந்துட்டானேன்னு ஆகும். பொண்ணு திருப்தி மட்டும் இல்ல, உண்மையா ஒரே திருப்தி போறதுக்கு அண்ணாக்கு ஒரு பாட்டில் பாரு, நீக்கிட்டு வரை உறவு நீதி வரை மனைவி காது வரை விலை விஷயமே இவரின் அட்டம் பயிராலும் நாளே இவ்வளவு ஒரு விஷயத்தை திருப்திப்படுத்துறதுன்னு சொல்றீங்க. அதாவது பேங்க் போவா அப்படின்னு சொல்லிட்டா வேலை இல்லை. கோயிலுக்கு போவா இந்த அந்த கோயிலுக்கு போனா அதுக்குள்ள எங்க கோயில் அடுத்த வாரம் போயிருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நம்ம ஒன்று இல்லை, பொதுவா சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு இடத்துக்கு நான் அப்புறம் வரைக்கும் சொல்லவே முடியாது. யமதர்மம் வந்து வா ஒரு டைம் பார்ப்போம் அப்படி சொல்ல முடியுமா? முடியுமா? ஒரு நாள் போயே ஆக வேண்டிய இடம் எல்லாரும் போய் ஆக வேண்டிய இடம். அதனால என்ன பண்றாரு, அது நன்றாடுதான். அதனால என்ன பண்றாரு, அங்க போய் பார்க்கிறாரு. அங்க வீட்டு வரைக்கும் யாரு வருவாங்களா? மனைவி வருவாங்க. வீட்டு வரைக்கும் மனைவி வருவாங்க. காடு வரைக்கும் பிள்ளை வருவாங்க. கடைசி வரை யாரு வருவா? அவன் இல்லானே யாரு? அப்ப சாமி கலர்றாரு. இருந்து அங்கிருந்து அப்பெல்லாம் காட்டை இப்ப நான் சாப்பிடுற நேரத்தில் உங்களுக்கு காணும் அங்கத்தை மண்ணுக்காக்கி ஆர்வத்தை உடைக்க எடுத்து வந்தத்தை போகமாக்கி பாதித்தேன் பரமானந்தே சந்தோஷத்தை வேண்டி செல்வா சாதல் நாள் நாயே உன்னை எங்குற்றா என்ற போது இங்குற்றேன் மனதிய சாதனா நாயை முன்னேற்றப்படாது. சாதனா நாயை நிறுத்தும். சாதனா நாயை உன்னை எங்குற்றா என்ற போது இங்குற்றே சொல்லு மட்டும் நாயை உன்னை அப்படின்னு சிவபெருமான நாயை இருக்கிறவங்க எழுத்துல அவ்வளவு டிஃபரன்ஸ். திருமுறைகள்லாம் எழுத்துல ரொம்ப ஐயா அருமையா ஒரு திருமண பத்திரிகை எழுதிட்டார். அதை அவங்க நல்லா எழுதி கொடுத்தாரு. ஒருத்தன் போய் பக்தர் போய் பத்திரிகை அடிச்சாரு. 10 நாள் கழிச்சு ஓடி வர்றாங்க. என்ன அப்படியாவே எழுதிருக்கு, எப்படி அவசரமா எழுதிருக்கு, என்னடா ஆச்சு? யமபெருமான் திருவருளாலே யமபெருமான் திருவருளாலே திருமண இறுதியை கிடக்கிறது. நான் எங்க எடுத்து வரேன் எம்பெருமான் திருவருளாலேன்ற புள்ளி வைக்காம திருமுறையில அப்படி நல்ல இருளில் அவங்க ஆளுநர் வச்சுக்க நம்ம கதி அன்புக்கு அன்போ அன்போ பார்த்தோக்கா கடைசி நம்ம கதி அனாதையா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அந்த ஆரம்பம் வேண்டாமா ஒரு பிரகஸ்தி சொல்லுவாங்க. நான் ரொம்ப துன்போமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம். பக்கத்துல அவனே கேட்டே இருக்க மாட்டேன். பக்கத்துல இருப்பான். உங்கள்கிட்ட ஒன்று பேசலாம். உங்க சாமி ரூப்ல என்ன படம் வச்சிருக்கீங்க? பெருமாள் படம். அப்புறம் ஈஸ்வரன் படம். அப்புறம் நடராஜன். அதுதான் நடராஜன் வச்சிருக்கீங்களா? அதுதான் ஆட்டம் ஆடுது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் ஆட்டம் ஆடலை நம்ம தெரி அதோ தெரி ஆடுனா வேண்டாம். அவன் தூங்கிட்டு அப்படித்தாங்க மாரியார் என்ன செய்வான், குழந்தை சொல்லுச்சான் என்ன அப்படின்னு எழுவாங்க. 4 in 5 3 in 4 5 6 7 அப்படிதான் சொல்லுவோம். ஆறாவது வந்துட்டேன் நீ 4 in 3 4 + 3 7 சொல்லு. அட போகா எங்க மிஸ் இப்படிதான் சொல்லு. அதுக்கே தெரியல எனக்கு. உண்மையிலே மிஸ் தெரியாம உங்களுக்கு புரியுதுதான் அப்படி சொல்லிட்டா அது எப்படி புரியுறாங்க?
அப்படி அது மாதிரி தவறுதலாக செய்து பெரிய அப்படி அந்த தொண்டர் 2 சிவமாக தமிழ்தான் அப்படின்னு சொல்றோம்னா அந்த அபரணி கோவணத்துல எனக்கு பயங்கர பிரச்சனை சமமா ஒண்ணு கொடுத்து சரியா கொடுத்து கோவணம் பெருமாள் ஆற்றல் வச்சுக்கிறார். இவர் உலக பொருள்கள் எத்தனை பொருள்கள் தங்கத்தை வைக்கிறாரு, வயிறுத்தை வைக்கிறாரு, இப்புறாரு நீட்டு பத்திரத்தை வைக்கிறாரு, கோட்டை பத்திரம் எல்லாம் உள்ள வைக்கிறார். சமமாகுமா? ஏன்னா இருக்கிற எதுவுமே அவருடைய கிடையாது. நீ எல்லாம் சிவகுமார சமமாகுமா? உனக்குள்ள வைக்கணும் இல்லையா? அதான் ஒருத்தன் கேட்கலாம், சாமி உங்களுக்கு 10 ஏக்கரா இந்த இடத்துல இது எங்க வீடு, எங்க மண்ணு, இங்க வீடு 10 ஏக்கரா வந்துடுறா, இது எங்க மண்ணு. உங்க மண்ணுன்னா ஆணவத்தில் சொன்னாங்க, 3 ஏக்கரை எங்க மண்ணா, இந்த மண் எனக்கு தான் எங்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்பா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணு எனக்கு சொந்தம் சொல்லுவாமா இருக்கவே இருக்காது. பரம்பரை வரவே எங்களுக்கு தான் சொந்தம் ஐயா. அப்படியா? என்ன யாரு? அப்பனா அது எங்க தாத்தாவா இருக்கும். நான் தாத்தாவும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா பரம்பரை வரல. இப்போ உங்க தாத்தா எங்க அதாவது மூலையில சமாஜம் பாருங்க பங்கேற்கிறாரா இல்லப்பா? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சொன்னாருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா சொல்லிருக்கணும் அப்படின்னா அவரு எங்கப்பா அது பக்கத்துல ஒரு சமாஜம் வர்றாங்க. அப்ப மண்ணு இவ்வளவு நாளா எனக்கு சொந்தம் சொன்னா வாய்ப்பு எங்க இருக்கிறான்? மண்ணுக்கு சொந்தம் ஆயிட்டான். அப்பதான் புரியுது, ஆமா சாமி நாங்க ஒரு நாள் அது சொந்தமா இல்லை. மண்ணு எனக்கு சொந்தம் இல்லை சாமி, சிவருமானதான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை சாமி. அது போல சிவபெருமானுக்கு சொந்தம் இல்லாத அத்தனை பொருளையும் வச்சான். இறங்க மாட்டாராச்சு கடைசி அன்பை வச்சா அடியாதான் சமம் காக்க இணைத்த அன்பில் இறந்து நீச்சுலையே பிழைக்கிலோம் எனில் பெரும் துணை நேர் நிற்க என்று மனைத்தனம் பொருட்கள் நல்லூர் இறைவனை மனைவி தடைத்த அஞ்சலுக்கு ஓதி ஏறியார் தட்டி நேர் நின்றது எது இறைக்கு நான் இவ்வளவு காலமும் உன் மேல அன்பு வைத்தது உண்மை என்றால், நான் திருநீர் பூச்சியின் உண்மை என்றால், இந்த பெரும் துறை என்று சொல்கிற இந்த நேர் நிற்க வேண்டும் அப்படின்னு குடும்பத்தோட ஏறாரு பாருங்க. அவ்வளவுதான். அது புஷ்ப பிரதாக்கா மாதிரி விமானம் மாதிரி என்ன செய்யும்? ஐயா ஈக்குவலுக்கு ஐயாவை சொன்னார். இருக்கிற நாயன்மார்லயே வசத்தின்னு சொல்லி ஒரு நாயன்மார் சொன்னீங்க. இயற்கைக்கு பகை, இதெல்லாம் பெரிய டிஸ்பியூட் உள்ள நாயனர். யாராவது கொண்டாடி யாராவது கேட்டா கூட்டு விட்டுவாங்க. என்னன்னா எவ்வளவு பேர் கொண்டாடுறா ஒரு ஐயா கேட்டாருக்காங்க கொண்டாடி அவங்க விட்டுவாங்க. நடக்குமா இந்த காலத்துல? நடக்குமா? இதெல்லாம் எப்படியா இருக்கிறது? அதாவது ஒரு தையல் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எம்ப்ராய்டரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கீழே உட்காந்து ஒரு பாப்பா, அவங்க பாப்பா நான் பார்த்துட்டே என்ன இந்த பின்னி 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 கீழே எப்படி நூல் பின்னி பின்னி கீழே உட்காந்து 1/2 மணி நேரமா பண்ணிக்கிட்டே அரை மணி நேரமா போட ஒரு வழியா 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த எம்ப்ராய்டரி முடிச்சு கீழே வச்சுட்டு பாப்பாவுக்காக எந்திரிச்சு சாப்பாடு போடுறதுக்காக எந்திரிச்சிருப்பாரு. அப்ப இந்த குழந்தை எந்திரிச்சு அந்த எம்ப்ராய்டரி பார்த்தா அது என்ன தெரியுமா? யாருந்தாரு பழமடைநாதனும் அம்மா பெருமாம்பியும் அழகா பின்னப்பட்டிருக்கு. இப்ப கீழே இருந்து பார்த்தா எப்படி சொல்றேன்? கண்டதான் தெரிஞ்சு பின்னி பின்னி. மேல இருந்து பார்த்தா உண்மை தெரிஞ்சது. உலகத்தை கீழே இருந்து பார்த்தா எப்படி தெரியும்? உலகத்துல கீழே இருந்து பார்த்தா ஐயோ பொட்டாட்டியை விட்டானே தெரியும். வெளிப்பொருளாக பார்த்தா என்ன தெரியுமோ? எனக்குன்னு எதுவுமே கிடையாது.
அப்போஸ்தலர் சொல்றாரு, தந்தை யார், தாய் யார், உடன் பிறந்தார் யார், தாரன் யார், புத்திரர் யார், தான் தான் யாரும். மதவாதங்களே போகுமான் ஏதோ மாயமாம் இதற்கு ஏதும் மகிழ வேண்டாம், சிந்தையில் உனக்கு ஒன்று சொல்ல கேள்வி, எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவாக்கி நிறுத்தி சுட்டி இருக்கிறார். தந்தையும் உண்மை இல்லை, தாயும் உண்மை இல்லை, மனைவியும் உண்மை இல்லை, பையனும் உண்மை இல்லை, எல்லாம் போய் விதி. அதான் சொல்லுவோம், பேரு இரவு இன்பம் பிடி மூக்கு சாக்காரு, பிடியின் பயனாக பிடிக்கப்பட்ட உறவுகள். இன்னாதான் மனைவியா வரணும், அப்பதான் இவன் ஆப்பு வைக்கலாம் அப்படி சோகமா இன்னாரம் மனைவி அனுப்புவார். இன்னாதான் இவங்களுக்கு கணவரா வரணும், அப்பதான் இந்த அம்மாவுக்கு ஆப்பு வைக்கலாம்னு சொல்லி இன்னாரம் அனுப்புவார். இன்னாதான் பையனா வரணும், அவன் தான் இவனுக்கு சரியான ஆப்பு வைப்பான். ஏப்பா என்ன செய்யோ ஏன் செய்யோ சாமி, எனக்கு ஒரு வாரிசை கொடுத்துரு, என் சொத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்கும். ஒரு குடிசைக்கு தான் இருக்கும், அது பெரிய சொத்தா அது ஒரு வாரிசை கொடுத்துருவாரு. 20 வருஷம் கழிச்சு அதே முருகேஸ்வரர்கிட்ட வந்து, சாமி நானா கேட்டேன் இப்படி ஒரு பிரிவை கொடுத்து என்னை ஆப்பு வச்சுட்டீங்க. அப்பா நான் என்ன சிசிடிவி கேமரால போட்டு வச்சுக்க, நீ என்ன கேட்கிறியோ கேட்டதை கொடுப்பாரு, வச்சுருவாரா. சிலருக்கு கேட்டதை கரடியா பண்ணாலும் கொடுக்கவே மாட்டாரு. சிலருக்கு நாம ஒண்ணு கேட்டா அவர் ஒண்ணு கொடுப்பாரு. வேண்ட தரத்தறி போய் வேண்ட குழு தருமொழி வேண்டும் பயமான கரிமொழி வேண்டி என்னை பணிகொண்டார், வேண்டி நீ யாரு செய்த நானும் அதுவே வேண்டிய வேண்டும் பரிசு ஒன்று அதுதான் 3 வேண்டது. அதனால அவர் பேர் வித்தம் தான், பேர் வித்தம் தான் இப்படிலாம் செய்வார். பிடிச்ச மாதிரி செய்வான், பிடிக்காத மாதிரி செய்வான், புதுசா ஒன்றும் செய்வான், திடீர்னு மடல் போடுவான். ஆகவே இந்த பிராணத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த பிராணம் எவரெல்லாம் அமர்ந்து ஏற்படுறோம். அப்ப 2 நிலையில உலகத்தை பார்க்க வேண்டும். எப்படி இப்ப நான் மேல பார்க்கணும்னா கீழே பார்க்கணும், கீழே பார்க்கிறவன் பூரா சொல்லுவான் மனைவி விட்டா மனைவி விட்டா, மேல பார்க்கிறவன் சொல்லுவான் எதுவுமே என்னது இல்லை, எல்லாமே சிவபெருமான், எல்லாமே அடியார்கள் எதுவுமே. அப்ப என்ன செய்வார், தவமுனி என்ன நீர சொன்னவின் தாயாரான இவன் மலர் பதங்கள் சூடி நின்று அஞ்சலை கூப்பி நின்று புவன 3 உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏற்றி இவன் நருள் திறப்பைச்சே என்று இயற்குறையாது அப்படின்றார். ஓ முடிஞ்சு வச்சு வேலை, எல்லாரையும் என் வெட்டி கிட்டி சாதிட்ட, இப்ப நான் மனைவி கூட்டி கிளம்புறேன், நீ வாங்க போனாரு. எவனா போவானா கடைசியா ஒரு எட்டி பார்த்துருமே, கடைசி ஒரு தடவை டாட்டா காட்டுவான், டாட்டா போனா டாட்டா காட்ட மாட்டான். ஆனா இவங்க திரும்பி கூட பார்க்கலையா என்பதை போவார்கள். அப்படி ஒரு தன்னை நீல சொன்னவை தலையாளாக அவன் மனப்பதங்கள் சூடி அஞ்சலை கூப்பி நின்று புவனம் 3 உய்ய வந்த பூசுரன் தன்னை ஏற்றி இவன் மனப்பான் அது பெறப்பட்டு என்று இயற்பகையாக திரும்பி போயிட்டார். அப்புறம் தான் ஓலம் தட்டி கூப்பிட்டு மழையை வளர்த்திருக்கிறார். உலகத்தை அவர்கள் என்ன பண்ணாங்க, உலகத்தில் உள்ள பொருள் எதுவும் என்ன தெரியல என்று நினைத்திருந்தார்கள். ஆனா நாம் இருக்கிறதெல்லாம் உலகத்தில் உள்ள பொருள் அத்தனையும் என்னது எழுதும். அதனால துன்பமே, துன்பத்துக்கு காரணம் இந்த துண்டு சடப்பொருளா உயிர் பொருளா, சடப்பொருள். இந்த துண்டு எனக்கு ஏதாவது துன்பத்தை கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு சடப்பொருள் வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்கவே முடியாது. தானா வந்து எனக்கு துன்பத்தை கொடுக்குமா? ஆனா ஐயா சொல்லிருக்க, ஐயா போகும்போது இந்த துண்டு உங்களுக்கு ஐயா அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன், முதல்ல கீழே எடுத்து வைப்பேன், காப்பி வச்சுட்டேன், காப்பி வச்சு கீழே வச்சுருவேன். ஏன்னா அது துண்டு என்னது நான் வச்சுட்டேன், மூணு எத்தனையோ பேர் போவான், அதை பத்தி கவலை பண்ண மாட்டேன். நம்ம முன்னாடி அது மட்டும் போக முடியாது. இதுதான் யான் எனது, இதுதான் துன்பத்திற்கு காரணம். என்னன்னா யான் எனது, அது எப்படி போகணும்னு அழகு நியாயமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய யாரு சொல்றாங்க. ஆழ்ந்து அவனுடைய யாவது எப்படி இருக்குமா, ஆழ்ந்து இருக்குமா, அகன்று இருக்குமா, நுண்ணிய மாதிரி ஞானம். முருகப்பெருமான் வந்து என்ன பண்றாரா, உன்னை படிக்கிறாரா, யாரு மேல ஏறி விடுறாரா, யார் மேல ஏறி விடுறாரு, மேல கட்சியே ஞானம் யார் ஏறி விடுறாரு, யார் மேல ஏறி விடுறாரு, சூரபத்மன் மேல ஏறி விட்டாரு. ஏறி விட்டவனே கண்டா பிறகுறாரு.
ஆணும் ரெண்டா பிறகுது. யான் ஒரு பக்கம் பிறந்துருச்சு, எனக்கு ஒரு பக்கம் பிறந்துச்சு. பிறந்த உடனே யான் எனக்கு போறேன், யான் எனக்கு என்னுடைய வாய்ப்பு குழந்தை அந்த ஆணானை இப்படாவது இல்லை கண்டேன். அவன் யான் எனக்கு போறேன்னு அப்படியே வாங்கி அனுப்பிச்சுக்கிறான். அரக்கர்கள் அனைவரும் முக்தி அடைந்தனர். ஆனால் தேவர்கள் யாரும் முக்தி அடைந்ததாக வரலாறு சொல்கிறதா? என்ன காரணம்? அரக்கர்கள் என்ன செய்கிறார்? நல்லவன். அரக்கர்கள் கெட்டவர்களா நல்லவர்களா? அவன் பூரா முக்தி அடைஞ்சான். ஆனா தேவர்கள் எவனும் முக்தி அடைஞ்சா வரலாறு எதுவுமே கிடையாது. தேவரா பிறந்தவன் பூரா திரும்பி மனுஷனா பிறந்தா முக்தி அடையும். அவனை என்ன செய்யணும்? அவர்கள் செய்த தொண்டு, சிவபெருமானுக்கு அவர்கள் செய்த தொண்டு போல யாரும் செய்திருக்க முடியாது. அதனாலதான் அபிராமி பட்டர் என்ன சொல்றாரு? தொண்டரோடு கூட்டுகள். என்ன சொல்றாரு? தொண்டரோடு கூட்டுகள். தொண்டரோடு கூட்டு வைக்க வராங்க. சிவபெருமானோட கூட்டு வைக்கணுமா வேண்டாம்? கூட்டு வைக்கணுமா வேண்டாமா? கூட்டு வைக்கணும். அப்புறம் நீங்க யாரோட கூட்டு வைக்கலாம்? தொண்டு செய்தா உங்களுக்கு பேர் தொண்டர். தொண்டு செய்யலைன்னா மனம் மொழி மெய்களால தொண்டு செய்தா உங்களுக்கு பேர் என்னது? தொண்டர். மனம் மொழி மெய்களால நீங்க தொண்டு செய்யலைன்னு சொன்னா நீங்க என்னது? தொண்டர் கிடையாது. அப்ப தொண்டு செய்தா அவரோட தொண்டர் பேரு. தொண்டரோடு சிவபெருமான் நாம செய்த பாவத்திலே 2 வினையா வந்து ஸ்வங்கின்னு வரும். எப்படி வருது? 2 வினையா வரும். எப்படி வரும்? எப்படி வரும்? மாம்பழமா பார்க்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஆனா அதுல வந்து நீங்களும் 2 வினை அப்படியே வரும். நல் கனி நல் மதுரை கனியாக சூப்பரா 2 கனி வரும். பார்க்கிறாங்க அம்மா. நீ கரெக்டா விளையாட்ட ஆரம்பிச்சிடாரு. யாரு விளையாட்ட ஆரம்பிச்சு நம்ம தொண்டர்கள் கரெக்டா மாதவ வேடம் தாண்டி வர்றாரு. யாரு? கரெக்டா 12 மணிக்கு வர்றாரு. ஏன்னா 1 மணிக்கு இவர் வந்துருவாரு. யாரு? பரமதத்தம் வந்துருவாரு. இவர் 12 மணிக்கே வந்துருவாரு. அம்மா 1 மணிக்கு தான் வருவாரு. மெதுவா காய்கறி பண்றாங்க. நீங்க எல்லாம் எவ்வளவு நேரத்துல காய்கறி ஒரு கூட்டு பொரியல் குழம்பு போட்டீங்க சொல்லுங்க. நீங்க எவ்வளவு நேரத்துல ஒரு காய்கறி கூட்டு பொரியல் குழம்பு போட்டீங்க? 1 மணி நேரத்துல. நீங்க அதெல்லாம் தெரியாது. நீங்க எவ்வளவு நேரத்துல பண்ணுவீங்க? உங்களுக்கு 2 மணி நேரம் ஆகுமா? உங்களுக்கு ஆகும். அம்மாவுக்கு 1 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் உங்களுக்குலாம் உங்களுக்கு சொல்லுவேன். உங்களுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு 1/2 மணி நேரம். நீங்க எல்லாம் 1/2 மணி நேரம் சொல்லலாம். அவங்க வயசுக்கு 1 மணி நேரம் சொல்றாங்க. அவங்க வயசுக்கு 2 மணி நேரம். உங்க வயசு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதுலயே செய்வாங்க. ஆனா கேஸ் எதுக்கு வேணும்? அப்புறம் கேஸ் வேணும், குக்கர் வேணும். அதெல்லாம் அந்த காலத்துல இருக்குதா? அவங்க சரி நேரம் ஆகுமா? ஒரு முடி கறிக்காது. கரியமுது உதவாது. என்னது? கரியமுது திருஅமுதோட கரியமுது கரியமுது வச்சு முடி பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க? அப்படிதான் விளையாட்டு. என்ன ஒரு பழத்தை வச்சுட்டாங்க, நல்லா சாப்பிட்டாரு. பரவத்தை கிளம்பி இவருக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? சிவபெருமானுக்கும். இவர் கொட்டி கட்டாரு. அவர் அன்னைக்கு கிளம்பி ஒரு கொட்டியை கேட்டாரு. உள்ள வந்துட்டாரு, வச்சாரு, சாப்பிட்டாரு. சாப்பிட்டு ஆனா அற்புதமான தெரியாது. இன்னொன்னு குழு அப்படின்னா இன்னொரு குழு வந்தாங்க. இப்பதான் காரைக்காலாமையார் செய்த தொண்டு என்ன அப்படின்னு இப்பதான் நம்மளால என்ன சொல்லுவோம்? தீர்ந்து போச்சு, ஐயாயிரம் வச்சு சரியா போச்சு. நம்மளால இன்னொரு பொட்டாட்டி சாப்பிட்டு நினைப்போம். அதுவும் நினைக்கலாம். சொல்லிடுவோம். அவர் சொன்னாரு, உண்மையும் அம்மா சொல்லல. கண் கண்டு அப்படியே தங்கி. ஏன் நீங்க கணவர் எப்படி கூப்பிடுவீங்க? கொஞ்சம் முன்னாடி இருக்கிறாங்க. இப்ப கரண்ட்ல இருக்கிறவங்க ராம்ஸ் ராமன்னா ராம்ஸ் அவாரி. கொஞ்சம் முன்னாடி என்னென்ன கூப்பிடுவீங்க? அவ்வளவு. அதுக்கு மேல ஏதாவது சுவாமி கூப்பிடுவீங்களா? நிச்சயமா கூப்பிடுவீங்க. சுவாமி நீங்க கூப்பிடுவீங்களா? நீங்களும் நீங்களும் என்னென்ன காலத்துல இருக்கீங்க? ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பேக் போங்க. சுவாமி வாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
நாகதத்துவம் எப்படி நாகதத்துவம் தலைவரே அதை விட தாண்டி கடைசியில ஒன்று சொல்லுவாங்க பதிமா என்னது பதினா பதிவரை அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த உட்கார்ந்து நம்ம தான் வீட்டுக்காரன் போட்டுட்டு ஏதோ ஒரு தகேஜ் வந்தாங்களாமே ஏதோ கேட்டாங்களாமே சாப்பிடும்போது கரெக்டா அப்புறம் கொஞ்சம் கோவிச்சுட்டு அப்படியே உங்க அக்கா வந்து சொன்னாங்க ஏதோ கேட்டா நீங்க ஏதோ வாங்கி கொடுத்தாரோ அவங்க சாப்பிடும்போது சாப்பிடுறது யாரு நினைப்பாங்க படி நினைப்பாங்க படினா யாரு சிவபெருமான் சாப்பிட்டு இருக்காரு நீங்க என்ன ஒரு நாள் உங்க வீட்டுல சிவபெருமான் சாப்பிடுறாரு நம்ம அண்ணன் படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க ஏதோ வீட்டுக்காரர் வைக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அங்க எடுத்து தப்பா இருக்கு சாப்பிடுவோம் லேட் ஆகிட்டு இன்னும் ஒரு மணிக்கு வந்தா போடுறேன் 2 மணிக்கு வந்தீங்கன்னா தப்பா இருக்கு நான் ஒரு வீட்டுக்காரருக்கு போற மாதிரி போட்டு அவங்க அம்மா வந்து பதியேனும் காட்டுற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது தயவு செஞ்சாங்க சொல்லுது பத்துக்கரணங்களை எல்லாம் பதிகரணங்களாக மாற்றினா துன்பம் இல்லை என் வீட்டுக்காரன் சிவபெருமான் கொடுத்த வீட்டாரு என் பையன் இல்ல சிவபெருமான் கொடுத்த பையன் என் காடு இல்ல சிவபெருமான் காடு ஏன் வீடு இல்ல சிவபெருமான் கொடுத்த வீட்டுல இருக்கிற இதுதான் பசு புண்ணியத்துக்கும் பதி புண்ணியத்துக்கும் ஒரு வித்தியாசம் அம்மா செய்து பதிவு நம்ம எல்லாத்துலயும் பல கோஷ்டி இருக்குதா இல்லையா ஊருப்பட்ட கோஷ்டி இருக்குதா இல்லையா ஆன்மீகத்திலேயே கோஷ்டி இருக்குதா இல்லையா நீங்க ஒரு முறை நடந்தா அங்க நான் ஏழாவது இருக்கும் இருக்கும் ஆனா சிவபெருமானுக்கு 2 கோஷ்டி சிவபெருமான் 2 கோஷ்டி அவருக்கு கோஷ்டியா ஆமா அழுது காப்புற்று அகற்றுகின்றாரையும் பொழுது நோக்கி பாய்காணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் 2 கோஷ்டி யாரெல்லாம் அழுது காப்புற்று அகற்றுகிறார்களோ அவர்கள் சிவபுண்ணிய கோஷ்டி பொழுதை போக்கி புறக்கணிக்கிறதா பாவ புண்ணிய கோஷ்டி இப்ப நீங்க பாவ புண்ணியம் பண்ணணுமா சிவபுண்ணியம் பண்ணணும் 24 மணி நேரம் சிவபுண்ணியம் எப்படி பண்றது வீட்டுக்காக எங்கேயுமே சிவமா மாற்றுறது காலையில சாப்பாடு போட்டாலும் சிவபெருமானே சாப்பிடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சிவனுக்கு சாப்பாடு போடுறோம் இப்ப என்ன புண்ணியமா மாறிடுச்சு சிவன் பையனுக்கு சாப்பாடு போடுறோம் இப்ப என்னவா மாறிடுச்சு சிவபுண்ணியம் சிவபெருமான் வீட்டுல படுத்து இருக்கோம் இப்ப என்ன புண்ணியமா மாறிடுச்சு 24 மணி நேரம் சிவபுண்ணியம் பண்ணிட்டா எனக்காரன் இதுதாங்க விஷயம் இந்த கான்செப்ட புரியுதுதாங்க பொருளாதாரம் கூப்பிட்டு இது யாருக்கு தொண்டு செய்யறாங்களோ வீட்டுல தமிழர் செய்யல சிவா உண்மையே சொல்லுங்க அந்த தமிழர் நீங்க உங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்ததா இல்ல உங்க அம்மா வீட்டுல எடுத்துக்கிறதா உண்மையே சொல்லுங்க அம்மா வீட்டுல இருந்து யாராவது ஒரு வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தான்னு சொல்லுங்க எல்லாமே அம்மா அவங்க அம்மா கிட்ட போய் நான் கேட்டா அது அவங்க அம்மா கிட்ட நான் ஒரு வீட்டுக்கு போனேன்னா கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த தமிழரை பார்த்தேன் இந்த வீடு எப்படி ராட்சசமான நேரம் கேட்கலாம் சாத்திரிய ஒரு நேரம் கேட்கலாம் கரெக்டா தமிழர்கள் காப்பி குடிச்சீங்கன்னா அப்படி வாங்க கீழெல்லாம் உருண்டையா இருந்தா நல்ல சாத்திரியம் அதான் அங்க எங்க சொல்ல அங்க எங்க சாட்சி சொல்லணும் அந்த டம்ளர்ல தண்ணிய ஊத்தி ஐஸ் போய் ஊத்தி அப்படின்னு சொல்லுவா அப்புறம் அந்த டம்ளர் வீட்டுக்கார சமயத்துல பறக்க உட்கார வச்சுக்கிட்டேன் அதையும் வாங்கிட்டு ஏயா வெற்றி பறக்கணுமா சமயத்துல பையன் தொப்பு தட்டுவான் அதே மாதிரி பேசலாம் நம்ம வேணா உடனே சொல்ற நீ உங்க வீட்டுல நீங்க காசு கொடுத்து வாங்கி வேணா உடைய எங்க ஆத்தா அவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும் ஆனா அந்த டம்ளர் என்ன பண்ணும் பேசாம கேடாது அது போல என் கரண் தொண்டு செய்தி கிடப்பதே பணி செய்தி கிடப்பதே முக்கரணங்களால் பணி செய்தி கிடப்பதேன்னா இந்த 63 நியாயமாக அப்படி செய்தி கிடந்தா என்ன ஆயிடுமா
எல்லாமே அவன் கடைக்காரன் ஆயிடுவான். யாரு? சிவபெருமான் கடைக்காரன் ஆயிட்டா அவன் என்னடா அப்பா ஒவ்வொரு கடனாக நான் வாங்கிட்டேன், இனிமே வாங்கிக்க. ஒரே ஒரு இடம் தான் கொடுக்க முடியும். சொர்க்கமும் கொடுக்க முடியாது, நரகமும் கொடுக்க முடியாது. என்ன இடம் தான் பாக்கி கொடுக்கும். சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயரும் இல்லை. பேங்க் போனேன், ஐயாவை தான் போனேன். ஐயாவை எக்ஸ்டெண்டா ஐயா வந்து ஒரு 50,000 சேர்த்து கொடுத்தாரு. நானும் பேங்க் மேனேஜர் கொடுத்தேன் 50,000 கொடுத்தாரு. அடுத்தது அந்த கவுண்டர்ல இந்த இது போயிருக்காரு 1,00,000 கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் போனா செக்க போட்டு பணத்தான் நைஸா அடுத்த நாள் காலையில் ஐயா கல்வி நான் ஒரு சீட் கொடுப்பாரு. கொடுத்தோடனே நான் 7 பேர் எழுதுறேன். இதுக்கு 50,000 1,00,000 5,00,000 எழுதுவோம்னு எழுதிட்டேன். 5,00,000 எழுதி கொண்டு போய் அதே கவுண்டர்ல எனக்கு போட்டு கொடுக்கறதே கொடுக்க அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு நான் உடனே நேற்று 5வது கொடுத்தா கேட்கிறேன். 5வது கொடுத்தா கேட்கிறேன். எவ்வளோ கொடுத்தா அக்கௌண்ட் கேட்கியா? எனக்கு மட்டும். அதனால ஐயாக்கள் மக்களே, நாம இன்றைக்கு ஆரம்பிச்சிடும் 63 நாய்மார்கள் செய்யற கூட்டுல எது உங்களால முடியுமோ அதுல ஒரு தொண்டை எடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடணும். எப்படி பண்ணிடணும்? அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா யாருக்கா நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யணும். நான் ஒன்றை நீ அதே நிமிஷம் தான் நான் கரெக்டா 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்து நீங்க நானும் ஒரு மாதிரி ஆயிடுவேன். அதனால என்ன ஆயிடுச்சா எல்லாரையும் சுறுசுறுப்பா நிறைவா இதே மாதிரி ஒரு கல்யாணம் அங்க அம்மா மாதிரி ஒரு அம்மா வந்து சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த 3 வயசு பிள்ளைய பார்த்துக்க 3 வயசு பிள்ளைய பார்த்துக்கிறதால என் கையில விட்டுக்கூடாது. 3 வயசு பிள்ளைய பார்த்துக்கிறது எப்படி நீங்க தான் சொல்லணும். இந்த அம்மா வந்தாங்க ஒரு எக்ஸாம் மாற்றிட்டாங்க. நம்ம போராட்டை கொண்டு போய் ஐயா நீங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க 2.5 வயசு பேரனையும் தள்ளி கொடுத்துட்டாங்க. இப்படி 10 குழந்தைய 2.5 வயசு 3 வயசு 3.5 வயசு தள்ளி கொடுத்தாங்க. என்ன ஆகும் நீங்க உடனே நான் யோசனை பண்ணி ஒரு போட்டி வைக்கிற குழந்தைகளான என்ன சத்தா போட்டி உடனே 10 சாக்லேட் கொடுக்கணும்னா அந்த கூட்டவங்கள்ட்டெல்லாம் வாங்கிட்டு 10 சாக்லேட் வச்சு இந்த வாரம் இந்த தூணை வந்துச்சு. இந்த தூணை இருந்துச்சா இந்த தூணை யார் 100 வாட்டி சுற்றி வரீங்களோ அவங்க 2 சாக்லேட் கிடைக்கணும். உடனே நான் ஓட பார்க்கணும்னு 10 ஓடிச்சு பாருங்க. ரவுண்டு டவுன் ஓடிச்சு. 10வது வந்து சாக்லேட் கொடுத்தாத்தா சாப்பிட்டு சரஸ்வதி அப்பா என் ஒரே தாத்தா என் விளையாட்டை நிறுத்திட்டீங்க. சுத்தரையா நானும் சுத்தேன் அவங்களும் சுத்தினாங்க தாத்தா. ஆனா அவங்க தூணை பிடிக்காதே சுத்திட்டாங்க தாத்தா. அதனால ரொம்ப களைப்பாயிட்டாங்க. சுத்துன்னு போய் உட்காந்துட்டாங்க. நான் தூணை பிடிச்சிக்கிட்டே சுத்துறேன் தாத்தா, எனக்கு எந்த விதமான களைப்பு இல்லை தாத்தா. ஆகவே தொண்டு என்ற தூணை பிடித்துக் கொண்டு நீங்கள் சுற்றினீர்கள் என்றால் வாழ்க்கையில் எந்த களைப்பும் உங்களுக்கு இருக்காது. வாழ்க்கை நிறைவில் பேரின்பம் அடைவீர்கள். ஆக பெருமானுடைய தொண்டை பற்றி கொண்டு வாழ்வீர்களாக என்று கூறி இன்று வாய்ப்பளித்த அடியார்கள் மக்கள் சென்றவர்கள் பெண்ணாருடைய சிவனே போற்றி சிவனே போற்றி தோன்றினை மண்மேல் காட்ட தெய்வ சேர்க்கிறார் சொல்லாட்சியை அழைப்பார் பொழுது அந்த பொறுமை சிறக்கும்படியாக மிக அற்புதமாக, அதாவது அவங்க ஒட்டுக்காட்டி செய்திகள் நேரம் கருதி இல்லைன்னா அவங்க 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடியவர்கள் பேச வேண்டியவர்கள் நாம எதிர்பார்த்தோம். ஆனா சூழ்நிலை அமையல.
காரைக்கால் அம்மையாருடைய கதையை சொல்லுகிற போது பதி என்பது உண்மையிலேயே கணவனுக்கு உணவு வரும்போது சிவபெருமானாக நினைக்கணும். அந்த பதிங்கிற சொல்லுக்கு எவ்வளவு ஆழமாக கொடுப்பாரு. நம்ம திருவருட் பயணம் பார்க்கிறோம். அதற்கடுத்து இயற்பகை நாயனாருடைய கதையை சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா அமர்நீதியாருடைய கருத்து சொன்னாங்க. அந்த வரலாற்றை அதுல யான் எனது என்று சூரபர்மன் 2000 பிரியக்கூடிய செய்தி அகப்பற்றும் புறப்பற்றுமாக என்று சுட்டி காட்டியது ரொம்ப ஒரு நயமான பகுதி. மாம்பழத்தை நம்ம வழக்கமான மாம்பழமாக நினைக்கும். ஒரு பழம் 2 பழம் ஒண்ணு இன்னொன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இருவினை என்று அதை சுட்டி காட்டிய வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பண்ணி கிடவேன். வழியெல்லாம் சாப்பாடு போடுறாரு, ராமகிருஷ்ணனுக்கு போட்டாரு, சுந்தருக்கு போட்டாரு. நம்ம வெறும் உணவை தான் நினைத்து கொண்டிருந்தோம். நான் அவங்க சொன்ன நுணுக்கம் இருக்குது பாருங்க. பிணி என்று சொல்லுகிற போது பிறகு பிணி என்றும் பாடுவார் பசி தீர்ப்பாய் என்று சொன்னா இதுல இருந்து விடுபடுதல் இருக்கிற செய்தி. எப்ப பசி தீரணும், உடம்பு இருக்கிறவர்ல தலை இருக்கிறவங்க சளி இருக்கணும், மண்டை இருக்கிறவங்க சளி இருக்கணும், மூக்கு இருக்கிறவங்க சளி இருக்கணும், பழமொழி சொல்ற மாதிரி அந்த ரொம்ப நுணுக்கமான கருத்துக்கள் வரலாறுகளையும் சொல்லி கனரஜகுமாரங்களை நம்முடைய நிஜமெல்லாம் பட்டுக்கொள்ளும்படியாக மிக அற்புதமாக ஐயா அவருடைய சொற்பொழிவு அமைந்திருந்தது. இந்த அற்புதமான ஒரு தருணத்துக்கு அற்புத தருணம் இதன் மற்றுண்டோ என்று நினைக்க முடியாது. அற்புதத்தையும் இதன் மற்றுண்டோ என்று பெருமானை பாடிய அந்த திருமுறையும் நினைத்து நாம் நெஞ்சார நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச் சிறப்பான ஒரு இந்த நிகழ்வை காலை தொடங்கி வழிபாடுகளை எல்லாம் முறையாக செய்து எண்ணம் சொல் செயல் என்கிற முக்கரணங்களாலும் வழிபாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டு அடியார்கள் எல்லாம் வழிநடத்தக்கூடிய இந்த நம்முடைய தெய்வ செய்தியாளர் செந்தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் செயலர் பொருளராகிய அனைவருக்கும் நன்றியை குறித்தாக்கி இங்கு எழுந்திருக்கக்கூடிய சிவனடியார்களாகிய உங்களால் சிவனையை செல்வதாகிய புனித பேரவையாக இங்கு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை குறித்தாக்கி நமக்கு நல்லது ஒரு செவிய முறை எளிதாக வழங்கிய ஐயா பிறந்தரை மீண்டும் அவருக்கு நாம் சிவகண முருகப்பன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை புறப்படுத்தி அவருடைய திருவடிக்க வணக்கங்களை வணங்கி இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வைக்கக்கூடிய ஐயா அவர்கள், இன்னும் நம்முடைய அமைப்பாளர் ஐயா அவர்கள், இங்கே எழுந்திருக்கக்கூடிய பள்ளித்துறை மற்றும் உள்ளிட்ட அத்தனை மன்றங்களுடைய பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய மண்டபத்தினை இலவசமாக வழங்கி பெருமைப்படுத்துகிற ஐயா அவர்களுக்கு நமது சொற்பொழிவாளர் முன்னாடி வந்து வகிப்பார். எல்லாருடைய சிவனையை போற்றி, காவாய் நாதனே போற்றி, போற்றி, ஏகம்பத்துறை ஹிதாய் போற்றி. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நண்பர்களே, இந்த ஆண்டு புதிய காலத்தில் அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்து எளிய வகையிலே இந்த குறுக்கு செயல் நடந்தது. இன்னும் அவருடைய பெருந்திறமையாலும் பேராளராலும் பேர் உரையாளரும் வருவாண்டு இன்னும் சிறப்பான ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா சொன்னாரு, இந்த தேவாரம் திருவாசகம் படிக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளும் புரியும். ஒரு பாட்டை 1000 முறை படிப்போம், ஆனா பொருள் புரியாது. ஐயா சொன்னாரு, டிவி அழகா சொன்னார், புரியல ஐயா. அதாவது சாமி இப்பெல்லாம் எப்பவும் உணர்ந்து பாருங்க, பாடுவார் பசி தீர்ப்பார், பாடுவார் பசி தீர்ப்பார் எதுவும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எப்ப கிடக்கணும் சொல்லுது பாருங்க. ஐயா சொற்பெல்லாம் கேட்கணும். ஐயாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுதான் இருக்கணும். அந்த இன்றைய செய்தி இன்றைய நாள் பாடுவார் பசி தீர்ப்பார், பருவார் பிழைப்பார். இந்த அருமையான செய்தி ஐயா சிவபெருமான் ஐயாவுடைய திருவாயம் பார்த்திருக்கிறார். பெரிய சொற்பொழிவெல்லாம் போய் கலந்து கொண்டு ஐயாவோடு சேர்ந்து காலத்தை குணமாக மாற்ற வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு இப்போது மகேஸ்வரனுடைய வந்து ஐயா கொடுக்கலாம். மகேஸ்வரனுக்கு எழுதுபடி எங்களை சிறப்பில் வந்தா கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருடைய சிவனையை போற்றி, மகா ஈஸ்வர பூஜை திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவம் சடத்திலே சிவம், சடம் கல்லுல சிவம்.
அடியார் குடும்பத்தில் இருக்கிற சிவம் சீவனிலே அவர் ஈஸ்வரன் என்றால் இங்க இருக்கக்கூடிய சிவம் மகா ஈஸ்வரன். ஆகவே அந்த மகா ஈஸ்வரனுக்கு உங்களுக்கு நீங்கெல்லாம் சிவமா பாதித்து அந்த ஈஸ்வரனுடைய உங்களே நீங்களே சிவமா பாதித்து வந்து அந்த ஈஸ்வரனுடைய அடியாரம் செய்யணும். மகா ஈஸ்வரன் வழிபாடு சங்கத்தினுடைய சிறந்த ஐயா பரமலையா அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னையர் வந்து வகிப்பார்கள். செங்கல் சங்கத்துடைய அரங்காவலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ராமூர் ராஜன் அவர்களுக்கு திருவாரூர் செய்தி பேராசிரியர் ஐயா சிவபாளைய அவர் புனரது வகிப்பார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி. வகிக்க வேண்டிய அடியவர்கள் கொடுத்த பேராசிரியர் ஐயா விருந்தகை அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பேராசிரியர் ஐயா செந்தில்லை மன்றுள் ஆடி போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்னாடை கொடுத்து வகிப்பார்கள். நமது சங்கத்துடைய பரணே போற்றி போற்றி. இந்த சங்கம் சிறப்பா இருக்கிறாங்க. இல்லவே இல்லை சுறுசுறுப்பு எறும்பு மாதிரி நாங்கெல்லாம் சொன்னாங்க. எல்லாமே பேசும்போது கடுப்பா வரும். எங்கேயா முக்கியமா இருக்கும் நீ உடனே வாங்க. இதுதான் வந்து இரவு பகை பாராம இந்த ஒரு மாத காலமா வந்து முழுமையா ஈடுபடுத்திட்டு அதெல்லாம் எப்படி நேரா வார்த்தை கிடைக்கிறது மாதிரி அவரை நன்றி சொல்றது வார்த்தை. இவருதான் இந்த சங்கத்துடைய முதல்வர். அவர் முன்னாடியே வர மாட்டாரு. இன்னும் ஒரு 4 நாள் பார்த்து இருக்கிறாரு. அவர் நமது பேராசிரியர்கள் முன்னாடி பற்றி வகிப்பார்கள். சிவனே போற்றி. செஞ்சு வர்றாங்க செஞ்சவா ஏகம்பத்துறையாய் போற்றி. பாகம் பெண்ணுடையாய் போற்றி. குமாரையா அடிவடம் சுரக்க போர்முறை அரசு செய்க குறைவில்லாத வீரமாக நான் மறை அரண்கள் போக்க நட்டவன் வெளிமணிக்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருவாருடைய சிவனே போற்றி. கைலாய மரமறையில் சிவஞான போதகரி நாட்டு பெண்மை பைமான்மை மெய்கண்டான் சந்ததிக்கோ மெய்ஞான பாடுவாகி உயிராரும் ஒரு திருவாவடுத்துறை குரு நமச்சிவாய தேவன் சைலாரி மரபுடையோன்
திருமரபு நீடூழி தலையமாதோ சைதாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலையமாதோ சைதாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலையமாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி